திமுகனா ஒழுக்கங்கெட்டவர்களின் கட்சி. நான் உடனே கேட்டேன், அறநிலையத்துறை கையில 15 வருஷம் இருந்தது, எவ்வளவு ரூபாய் டெபாசிட் வச்சிருக்காங்கன்னு. 0. அதாவது 15 வருஷம் கொள்ளையடிச்ச கொள்ளக்காரர்கள் அறநிலையத்துறை. ஆனா திராவிடியன் ஸ்டாக் ராமருக்கு எதிராக இருக்கிறதா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ராமருக்கு சிறப்பு என்ன? ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அங்க இடிக்கிறதே. எல்லாரும் நிறைய பொண்டாட்டிகளோட மேடையிலே உட்கார்ந்து இருந்திருக்காங்க திராவிட இயக்க தலைவர்கள். 1க்கு மேற்பட்ட மனைவிகள் 2 பக்கம் வச்சுக்கிண்டு. அப்படி ஒழுக்கம் கட்டவங்க. திராவிட இயக்கம்னாலே ஒழுக்கமற்றவர்கள். என்னத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க? நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் பம்பாய் ரெட் லைட் ஏரியாவில் இருக்க மாதிரி இருக்கீங்கன்னு RS பாரதியா, ரோட் சைடு பாரதியா? ஆமா, RSனா ரோட் சைடு தானே. இந்த ரோட் சைடு பாரதி சொன்னான்ல அன்னைக்கு, அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் இந்த போராட்டம் நடத்தினீங்களா? ஆபாசமா நேரடியா பேசுனது திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் ரோட் சைடு பாரதி. ஏன் அதுக்கு ஏன் போராட்டம் நடத்தல? ஓ, எசமான் திட்டுனா ஏத்துக்கிடணும். ஊடகத்துக்கு எசமான் திமுக தானே, அதனால அதை ஏத்துக்கிட்டாங்க. அதை பத்தி முனக கூட இல்ல. நான் இன்னைக்கும் பால் பீச்சு வித்துன்னு இருக்கிற ஆள். அதனால கண்ணுக்குட்டி விட்டோம்னா பல்லு படாம அதை புடிச்சு கட்டி என்ன, அது தலைவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அது எண்ணெய் போட்டு உருவி விட்டு அதுக்கப்புறம் பால் பால் கறக்க 500 ஆண்டுகளாக இருந்த ராமஜென்ம பூமிக்கு இறுதி தீர்வானது காணப்பட்டது. எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கப்பட்டு புராண பிரதிஷ்டை, கும்பாபிஷேகம் நடந்தது. நான் இதுக்கு மேல சத்தமா பேசக்கூடாது. அதாவது உலகத்தில் இருக்கின்ற இந்து பெருமக்கள் உணர்வு பூர்வமாக இதுல ஈடுபட்டதை நாம பார்த்தோம். பாத்தீங்கன்னா ஒரிசா சீஃப் மினிஸ்டர் அவர் LED ஸ்கிரீன் வச்சு வித் ஃபுல் டிவோஷன் அந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை பார்த்ததை நம்ம எல்லாரும் மீடியால பார்த்தோம். கர்நாடகால காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் அங்க இருக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் எல்லா கோவிலுக்கும் சர்க்குலர் அனுப்பி அந்த நேரத்தில் இங்க விசேஷ பூஜைகள் நடத்தணும், அந்த LED வச்சு அத மக்கள் தரிசிப்பதற்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு நடந்தாங்க. ஆனா இங்கதான் ராவண பக்தர்கள், நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சேலத்துல முதல்ல எப்படி நடந்தாங்க தெரியும் நமக்கு. அரிசி பருப்பு மிஞ்சினது, வாட்டர் பாட்டில், வேற தண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய். திமுகனா ஒழுக்கங்கெட்டவர்களின் கட்சி அப்படிங்கிறத சேலத்துல பார்த்தோம் நம்ம. அதுவும் திமுக சேலத்துல நடந்தாலே ஒழுக்கம் இல்லாம தான் நடந்துப்பாங்கன்னு ராமசாமி நாயக்கரே நடத்தி காட்டியிருக்காரு. இதுல முந்தானா அரசாங்கம் அறநிலைத்துறை அதிகாரிகள் மூலமாக, காவல்துறை அதிகாரிகள் மூலமாக இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஊடக நண்பர்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம். ஆனா நான் 2 நாள் முன்னாடியே இது பற்றி பேட்டியை கொடுத்திருந்தேன். ஏன்னா கடைநல்லூர் பக்கத்துல கிருஷ்ணாபுரம் வயக்காடு ஆஞ்சநேயர் கோவில் இருந்தா எனக்கு முதல் போன் வந்து. அந்த கோவில் எப்படி தெரியுமா? 21 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறம் கட்ட அறநிலைத்துறை அந்த கோவிலை அபகரித்தது. டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வர அதனுடைய பரம்பரை தர்மகர்த்தாக்கள் வழக்காடி வெற்றி பெற்று அந்த கோவில் நிர்வாகத்துல திருப்பியும் வந்திருக்காங்க. நான் 6 வருஷம் முன்னாடி போயிருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல நாங்க இருந்த 3 வருஷத்துல வந்திருக்கு. அதுக்கு வர்ற வட்டியை கூட எங்களை டிரா பண்ணி உற்சவம் நடத்த அறநிலையத்துறை அனுமதிக்க மாட்டேங்குது. நான் உடனே கேட்டேன், அறநிலையத்துறை கையில 15 வருஷம் இருந்தது, எவ்வளவு ரூபாய் டெபாசிட் வச்சிருக்காங்கன்னு. 0.
அதாவது 15 வருஷம் கொள்ளையடிச்ச கொள்ளைக்காரர்கள் அறநிலைத்துறை. நீங்க பாத்தீங்கன்னா அறநிலைத்துறையை பத்தி நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன், கோவில்களை மீட்கணும் பல போராட்டங்கள் செஞ்சிருக்கோம். அறநிலைத்துறை அடித்த கொள்ளை 10 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும் இந்த 50 வருஷத்துல. திரவிடியன் ஸ்டாக் அந்த மாதிரி இருக்கிற அந்த கோவில் தர்மகர்த்தாட்ட போய் நீ விசேஷ பூஜை நடத்தக்கூடாது அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு எழுத்துப்பூர்வமா கொடு. அப்ப இவங்க சொன்னது என்னன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் காட்டுறாங்க. அந்த வாட்ஸ்அப் மெசேஜ அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றதும் இல்லை, ரைட்டிங்ல கொடுக்கறதும் இல்லை. திருட்டு பசங்க. ஏன்னா உனக்கு அதை எழுத்துப்பூர்வமா கொடுக்க தைரியம் இல்லை, நேர்மை இல்லை, கொள்ளக்காரனுக்கு அறநிலைத்துறையில. அதனால எல்லாரும் இங்க மாத்திரம் இல்லை, வடுவூர் ராமர் கோயில்ல, மயிலாடுதுறை பெருமாள் கோயில்ல, எல்லா இடத்துலையும் வந்து வாட்ஸ்அப்பை காட்டுறது. இந்த மாதிரி எங்களுக்கு உத்தரவு இருக்குங்க. இஸ் இட் அன் ஆர்டர்? இருக்க முடியுமா? அரசாங்கம் நடத்துறியா இல்ல இந்த அல்லோலியா பாபுவா? அவர் ஆமா, அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணால் என்ன குவாலிபிகேஷன் இருக்கு? கோர்ட்டு தீர்ப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நாலேஜ் இருக்கா? ஒரு அமைச்சருக்கான தகுதி இருக்கா? கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தார், அவரை கொண்டாந்து மந்திரியா போட்டா கோவில்ல பஞ்சாயத்து பண்றாரு. இது வந்து அயோக்கியத்தனம் இல்லையா? சரி, இதைத்தானே மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. நேற்றைய முன்தினம் காலையில 10:30 மணிக்கு தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்துல, உச்ச நீதிமன்றத்துல, ஏன்னா சட்டம் என்ன சொல்லுது, காவல்துறை அதிகாரி, நான் டிஜிபிட்டே கேட்டுட்டேன், உங்களுக்கு சட்டம் தெரியாதா? பப்ளிக் அனௌன்சிங் சிஸ்டம் மைக்கு வைக்கிறதுக்கு தான் நாம அனுமதி கேட்கிறோம். இல்லைன்னா வஜன பாடிந்து போறதுக்கு வந்து தெய்வ ஊர்வலம் நடத்துறதுக்கு போலீஸ் அனுமதி எதுக்கு? தேவையில்லை. அதைத்தான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இங்க பார், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நினைச்சீங்கன்னா நீ போ, அவங்க உங்கள்கிட்ட வர வேண்டாம், அனுமதி கேட்க தேவையில்லை. ஓங்கி போலீஸ் துறை மந்திரி யாரு? ஸ்டாலின் தானா? ஓங்கி கன்னத்துல அரைஞ்சிருக்கா இல்லையா நீதிமன்றம்? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இவர்கள் சட்ட ரீதியாக ஹிந்து விரோதமாக வந்து நடந்து கொண்டார்கள். ஆனா திராவிடியன் ஸ்டாக் வந்து ராமருக்கு எதிராக இருக்கிறதா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ராமருக்கு சிறப்பு என்ன? ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அங்க இடிக்கிறதே. எல்லாரும் நிறைய பொண்டாட்டிகளோட மேடையிலே உட்கார்ந்து இருந்திருக்காங்க திராவிட இயக்க தலைவர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் 2 பக்கம் வச்சுக்கிண்டு. அப்படி ஒழுக்கம் கட்டவங்க. திராவிட இயக்கம்னாலே ஒழுக்கமற்றவர்கள். என்ன அதாவது திருவள்ளுவர் சொன்னத ஏத்துக்காதவங்க. பிறன்மனையை நோக்கா பேராண்மைங்கிறார். அந்த மாதிரி திராவிட இயக்கத்துல யாரும் காணும். அதனால ராமருக்கு எதிராக இந்த மாதிரியா செஞ்சாங்க. ஆனால் பல்லாயிரக்கணக்கான இடத்துல தமிழகத்திலையும் மக்கள் எம்பெருமான் ராமனுக்கு நடந்த பிராண பிரதிஷ்டைய கண்டு கழித்து இருக்காங்க. உங்களோட உருட்டல் மிரட்டல் எல்லாம் நடத்த முடியாதுங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இப்ப திடீர்னு பார்த்தா நாளைக்கு இது பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் எதுவும் போராட்டமா? அது என்ன சொன்னாங்க, என் ராமு, ஷபீர் அகமது, என்ன ஆமா எல்லாருமா சேர்ந்து போராட்டம் நடத்த போறதா? என்னத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க? நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் பம்பாய் ரெட் லைட் ஏரியாவில் இருக்க மாதிரி இருக்கீங்கன்னு RS பாரதியா, ரோட் சைடு பாரதியா? ஆமா, RSனா ரோட் சைடு தானே. அந்த ரோட் சைடு பாரதி சொன்னான்ல அன்னைக்கு, அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் இந்த போராட்டம் நடத்தினீங்களா? பாவம், எங்க மாநில தலைவர் என்னை மாதிரி கிராமத்தார், அவருக்கு தெரியுமா கிராமத்துல நம்ம வழக்கமா என்ன வந்து, நான் வந்து இன்னைக்கும் பால் பீச்சி வித்துன்னு இருக்கிற ஆள். அதனால கண்ணுக்குட்டி விட்டோம்னா பல்லு படாம அதை பிடிச்சி கட்டி என்ன, அது வந்து தலைவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அது எண்ணெய் போட்டு உருவி விட்டு அதுக்கப்புறம் பால் மாட்டு காம்பு பால் கறக்க அதான். அதாவது மாடு கறக்க நான் வந்து கறவைக்காரர் ஒருத்தர் வரலைன்னா 15 மாடு நானே கறந்துருவேன். அதனால எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த என் ராமுக்கு தெரியுமா? ஷபீர் அகமதுக்கு தெரியுமா? பால் கொம்புல வருமா காம்புல வருவான்னு தெரியாது இவங்களுக்கெல்லாம்.
என்ன அப்படி ஆளுங்க, அதனால போராட்டங்கிறாங்க. அவரு என்னை மாதிரி கிராமத்தாள் அண்ணாமலை அவர்கள், அவர் யதார்த்தமா பால் பீச்சும் பொழுது கண்ணுக்குட்டியோட பல்லு பற்றாம புடிச்சு கட்டி கறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஆட்சேபணம் உங்களுக்கு? இதுல என்ன ஆபாசமா பேசிட்டார்? ஆபாசமா நேரடியா பேசினது திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் ரோட் சைடு பாரதி. ஏன் அதுக்கு ஏன் போராட்டம் நடத்தல? ஓ, எசமான் திட்டுனா ஏத்துக்கிடணும். ஊடகத்துக்கு எசமான் திமுக தானே, அதனால அதை ஏத்துக்கிட்டாங்க. அதை பத்தி முனக கூட இல்ல, முக்கள் முனகல் இல்லாம ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏதோ போராட்டம் நடத்துறேன்னு மொத்தமா முடிவு பண்ணிட்டீங்க. பொலிட்டிக்கல் இதுல டாப்ல அண்ணாமலைய கொண்டு வைக்காம ஊடகங்கள் ஓய மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. கேரி ஆன், அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை.